ஸ்ரீ கபிலாய நமஹ. நம்ம 14வது தசகத்தில் 8 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். கபிலாவதார தசகத்தை இதில் 9 பெண்களை பெற்றுண்ட பிறகு துறவியாக விருப்பம் கொள்கிறார் கர்தமர். ஆனால் அந்த கர்தமருக்கு தான் கபிலராக சுவாமி அவதாரம் பண்ணணும். அப்படி இருக்கும்பொழுது அவர் அப்படி செல்ல முயன்ற பொழுது மனைவியின் விருப்பத்துக்கு இணங்கி உம்முடைய பிறவி வரணுன்றதுக்காகவும் சுவாமி அப்பா அவர் மனைவியோட இணங்கினார் இல்லையா அப்படின்னு சொல்கிறது இந்த 8வது ஸ்லோகம். அடுத்து 9வது ஸ்லோகம். நிஜபர்த்ருகிரா பவன் நிஷேவா நிரதாயம் அத தேவ தேவஹூத்யாம் கபிலஸ்துவாம் அஜாயதா ஜனானாம் பிரதியிஷ்யன் பரமாத்ம தத்துவ வித்யாம். அப்போ தேவதேவா, கணவரால் உபதேசிக்கப்பட்ட வண்ணம் உம்முடைய சேவையிலேயே ஈடுபட்டிருந்த தேவஹூதி உலக மக்களுக்கு பரமாத்ம தத்துவத்தை வெளியிட நீர் கபிலாவதாரம் பண்ணினீர் இல்லையா அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். இதில் கபிலாவதாரத்தில் பகவான் அவதரிக்கிறார். உடனே அந்த கர்தமர் அவரை நமஸ்கரித்து அவர்கிட்ட அனுமதி பெற்றுண்டு 3 கடன்களும் நீங்கினவராக துறவியாக கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்கிறது பாகவதம். அதாவது தான் குழந்தை பகவான் தான்னு தெரிஞ்சின்றவர் கர்தமர் அந்த குழந்தைய நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட அனுமதி பெற்றுண்டு துறவியாக கிளம்பிட்டார்னு பாகவதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்த ஸ்லோகம். வனமே யுஷி கர்தமே பிரசன்னே மத சர்வஸ்வம் உபாதி சஞ்சனன்யை கபிலாத்மக வாயு மந்திரே சத்வரிதம் துவம் பரிபாஹி மாம் கதௌகாத். இப்படிப்பட்ட பகவத் அவதாரத்தால் மகிழ்வடைஞ்ச கர்தமர் வனம் போகிற பின்ன தாயாரால் பிரார்த்திக்கப்பட்டு மதத்தின் சாரம் முழுசையும் தாயாருக்கு உபதேசிக்கிறார். கபில ரூபியான குருவாயிரப்பா என்னை இந்த வியாதி கூட்டத்துலேருந்து சீக்கிரம் காப்பாற்றி அருளுன்னுட்டு இந்த சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது தன்னுடைய தாய்க்கு உபதேசம் பண்ணுறார் கர்தமர். அடுத்த 15வது தசகத்துக்கு போகலாம். இது கபில கீதை. இதில் தான் கபிலர்னுடைய உபதேசத்தை நம்ம பார்க்க போகிறோம். மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்தேஷ்வசக்தா த்வம் மிருத கிருது பருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மஹதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. அப்போது இந்த உலகத்தில் முக்குணங்கள் பற்றால தான் இந்த புத்தியானது சம்சார பந்தத்தையே உண்டு பண்ணுறது. பந்தகிருத் தேஷ்வ சக்தா. அதனால் இந்த புத்திக்கு அந்த குணங்கள் ஒட்டின்றதுனால தான் இந்த சம்சாரமே உண்டாருது. அதுலேருந்து பற்று நீங்கி புத்தின்ற அமிர்தமான மோட்சத்தை நம்மளுக்கு அதே புத்தியால் கொடுக்க முடியும் நம்ம பற்று நீங்கித்தினா. அதுக்கு பக்தி யோகம் தான் அதுக்கான வழியை நம்மளுக்கு காட்டுறது. அதனால் இந்த உலகத்தில் மகாபுருஷர்கள் பின்பற்றி அடையக்கூடிய அந்த பக்தி ஒன்று தான் சாதனமாக நம்ம வச்சுக்கணும்னுட்டு கபிலராக அவதரித்த சுவாமி தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினார். பிரஹிருதி மஹத் அஹங்காராஷ்ச மாத்ராஷ்ச பூதானி அபி ஹிருதபித சாட்சி பூருஷ பஞ்சவிம்சஹ இதி விதித விபாகோ முஸ்யதே சௌ பிரஹிருத்யாஹ கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. அப்போது மூலப்பிரகிருதி, மகத்தத்துவம், அகங்காரம், 5 தன்மாத்திரை, பஞ்ச மகாபூதங்கள், மனசு, 10 இந்திரியங்கள் இதெல்லாம் கணக்கிடும் பொழுது 24 தத்துவங்கள் ஆறுது. அதில் 25வது தத்துவத்தை புருஷன் அப்படின்றத பிரித்து இந்த ஜீவன் பிரகிருதி பந்தத்துலேருந்து விடுபட்டுக்கிறதுக்கு அது வழியாக இருக்குது. இந்த உபதேசத்தை தான் கபிலமூர்த்தியான நீர் தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினீர் இல்லையா அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. பிரகிருத்தியும் புருஷனும் இப்படி பகுத்து அறியப்படுறது சாங்கியம் அப்படின்னு பெயர். சாங்கிய தர்சன ஆச்சாரியார் பகவான் தான் கபிலராக நம்ம பூஜிக்கிறோம். அதாவது மூர்த்தி வேற பிரகிருதி வேறன்னு சொல்கிறது ஒன்று, பிரகிருத்தியும் புருஷனும் ஒன்றுதான்னு சொல்கிறது ஒன்று. இது 2 விதமாக பார்க்குறது கபிலர்னுடைய தத்துவமாக இருக்குது. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கபில தேவாய நமஹ.